வணக்கம்ங்க. நான் உங்கள் தினேஷுங்க. 15/1/2026 ஒட்டஞ்சத்திர மார்க்கெட் நிலவரம் பார்க்கலங்க. அனைத்து உறவுகளுக்கும் தை 1 உழவர் திருநாளாம் தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்களுங்க. அனைத்து விவசாய உறவுகளும் பொங்கல் வைத்து ஆடு மாடுகளுக்கு சிறப்பாக பண்டிகையை சிறப்பாக கொண்டாட வாழ்த்துக்களுங்க. வாங்க இன்றைய பதிவை பார்த்துடலாங்க. தக்காளி 15 கிலோ கொண்ட சாகு தக்காளி 250 to 380 வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. மதன் 200 to 350ங்க. சிவம் 200 to 300 வரைக்கும் ஒட்டச்சத்திர மார்க்கெட் விற்பனையாக இருக்குதுங்க. மிளகாய் பார்த்தீங்கன்னா லோக்கல் சம்பா 27ங்க. லோக்கல் உருண்டை 23 to 32. ஆந்திரா சம்பா அதே அளவுக்கு பெருசாக அந்த மாற்றம் இல்லைங்க. 27. ஆந்திரா உருண்டை 25 to 32 ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. அவரைக்காய் 1 கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான அவரைக்காய் பார்த்தீங்கன்னா முதல் ரகம் 10 ரூபாய்க்கும், செகண்ட் குவாலிட்டி 7 to 8 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பீட்ரூட் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான பீட்ரூட் பார்த்தீங்கன்னா 10 ரூபாய்க்கும், செகண்ட் குவாலிட்டி பீட்ரூட் பார்த்தீங்கன்னா 6 ரூபாயிலேருந்து 8 ரூபா வரைக்கும் பீட்ரூட் விற்பனை ஆகிருக்குதுங்க. இஞ்சி ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான இஞ்சி பார்த்தீங்கன்னா 40 ரூபாயிலேருந்து 60 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. சின்ன வெங்காயங்க சின்ன வெங்காயங்க 1 கிலோ 25 ரூபாயிலேருந்து அதிகபட்ச விலையாக பச்சைக்காய் 48 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பச்சைக்காய்ங்க. பட்டை வெங்காயம் பார்த்தீங்கன்னா பெருசாக வியாபாரி அங்கேயுமே லைக் பண்ணி பெருசாக வாங்குறதில்லைங்க. வாங்கிட்டு போனதுக்கப்புறம் முளப்பு அதிகமாக வந்துடுதுன்னு ஓட்டு. பட்டை வெங்காயம் பார்த்தீங்கன்னா அதே 1 கிலோ பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையை 40-42 இருக்கும். குறைந்தபட்ச விலையை 20 ரூபா வரைக்குமே சின்ன வெங்காயம் விற்பனை ஆகிருக்குதுங்க. பெரிய வெங்காயங்க 1 கிலோ பார்த்தீங்கன்னா 10 ரூபாயிலேருந்து 30 ரூபா வரைக்கும் ஹோல்சேல் ப்ரைஸில் விற்பனை ஆகிருக்குதுங்க. பூண்டு 1 கிலோ அதிகபட்ச விலையாக ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு 160க்கும், செகண்ட் குவாலிட்டி பூண்டு 120க்கும், பல்லு பூண்டுகள் 80 to 100க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. கத்திரிக்காய் விலை ரொம்ப படுமோசங்க. 1 கிலோ 5 ரூபாயிலேருந்து 10 ரூபாய்க்கு உள்ள விற்பனை ஆகுதுங்க. பொரியல் தட்டைங்க பச்சை பயிருமாங்க ஒட்டச்சத்திர மார்க்கெட்டில் 1 கிலோ அதிகபட்ச விலையாக 18 ரூபாயிலேருந்து குறைந்தபட்ச விலையாக 14-12 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. முருங்கைக்காய்ங்க கரும்பு முருங்கை, செடி முருங்கை, மரத்துக்காய் 3 டைப்பாக வருதுங்க. கரும்பு முருங்கை 160க்கும், செடி முருங்கை 130க்கும், மரத்துக்காய் 110க்கும் விற்பனை ஆகுதுங்க. பாவக்காய்ங்க 1 கிலோ அதிகபட்ச விலையாக 30 ரூபா வரைக்கும், குறைந்தபட்ச விலையாக 15 ரூபாயிலேருந்து பாவக்காய் கிடைக்கிதுங்க. சுரைக்காய் பந்தல் சுரை 5 ரூபாய்ங்க, பேப்பர் சுரை 4 ரூபாய்ங்க, தரையில் சுரை 3 ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க. கொத்தமல்லி தழை 1 கைப்பிடி அளவு ஒன்று கட்டு பார்த்தீங்கன்னா 4-5 ரூபாய்ங்க. வெண்டங்காய் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவாக வெண்டங்காய் பார்த்தீங்கன்னா 1 கிலோ அதிகபட்ச விலையாக 25 ரூபாயிலேருந்து 28 முதல் ரகமும், செகண்ட் குவாலிட்டி 20 ரூபாயிலேருந்து கிடைக்கிதுங்க. கோவக்காய் அதிகபட்ச விலையாக 18க்கும், குறைந்தபட்ச விலையாக 12 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. எலுமிச்சம்பழம் ஃபஸ்ட்டு குவாலிட்டி அதிகபட்ச விலையாக 1 கிலோ 60 to 70க்கும், செகண்ட் குவாலிட்டி 40 to 50 வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. புடலங்காய் பார்த்தீங்கன்னா பந்தல் ரகம் 1, குட்டை ரகம் 2 டைப் வருதுங்க. குட்டை ரகம் பார்த்தீங்கன்னா 1 கிலோ 8 to 12 ரூபா வரைக்கும், பந்தல் பார்த்தீங்கன்னா 1 கிலோ 10 to 15 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. இது பார்த்தீங்கன்னா மேலே கொத்தாவரங்காய் ஒட்டச்சத்திர மார்க்கெட்டில் சீனி அவரைக்காய் 1 கிலோ அதிகபட்ச விலையாக 15 ரூபாயிலேருந்து விற்பனை ஆகுதுங்க. அரசாணிக்காய் காட்டுக்குள்ளே 3 ரூபாயிலேருந்து 5-6 ரூபா வரைக்கும் வெட்டுறாங்க. மார்க்கெட்டில் 5 to 8 ரூபா வரைக்கும் அதிகபட்ச விலையாக விற்பனை ஆகுதுங்க. பூசணிக்காய் 1 கிலோ பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக 5 ரூபாயிலேருந்து 8, 9, 10 வரைக்கும் காட்டுக்குள்ளே போகுதுங்க. மார்க்கெட்டில் 9 to 12, 13 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் வர பதிவை பாருங்கள். அனைத்து விவசாய உறவுகளும் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மார்க்கெட்டும் ஒட்டச்சத்திர மார்க்கெட்டும் அனைத்து வீடியோ பார்த்து பயனடைங்க. நன்றி, வணக்கம்.